வணக்கம். ஜனவரி 1ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் ஐபிஓடைய அப்டேட் நேற்று முதல் நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒட்டு மொத்தமாக 28 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 28 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் விட்டுருக்கிறாங்க மத்திய அரசு. இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் குவார்ட்டருக்கானது. தகவல் கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. சுகன்யா சம்ருதி யோஜனாக்கு 8.2%. சுகன்யா சம்ருதி யோஜனா குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு 7.1%. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீமுக்கு 4%. கிசான் விகாஸ் பத்ராக்கு 7.5%. அதோடைய மெச்சூரிட்டி 115 மாதங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு 7.4%. நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டுக்கு 7.7%. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு 8.2%. கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டருடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. டெல்லியில் 14 ரூபாய் 50 பைசா ஒரு 19 கிலோகிராம் சிலிண்டருக்கு குறைச்சிருக்கிறாங்க. இதற்கு பிறகு இப்போ டெல்லியில் விலை 1804 ரூபாய், மும்பையில் 1756, சென்னையில் 1966, கொல்கட்டாவில் 1911 ரூபாய். தொடர்ச்சியாக 5 மாதங்களாக இந்த கமர்ஷியல் சிலிண்டருடைய விலையை உயர்த்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ அதை குறைத்து இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலோட விலையும் குறைச்சிருக்கிறாங்க. 1.54% குறைச்சிருக்கிறாங்க. டெல்லியில் இப்போ 1 கிலோ லிட்டருக்கு 90,455.47, டெல்லியில் 1,401.37 ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க 1 கிலோ லிட்டருக்கு. பேடிஎம் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இன்றைக்கி 3% மேலே இன்ட்ராடேயில் விழுந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அவங்க அந்த வால்யூம் கேப்புக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்கிறாங்க. மேலும் 2 ஆண்டுகள் கொடுத்துருக்கிறாங்க. டிசம்பர் 2026 நடைமுறைப்படுத்த வேண்டும். ஸோ இந்த முடிவு ஃபோன்பே மற்றும் கூகுள் பேக்கு பயனளிக்கிற மாதிரி இருக்குது. அதனால பேடிஎம்க்கு ஒரு பின்னடைவு. அதனால தான் இன்றைக்கி விழுந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், செபி அபராதம் விதிச்சிருக்கிறாங்க 5 லட்சம் ரூபாய். ஸ்டாக் புரோக்கர் ரெகுலேஷன்ஸ் அவங்க சரியாக பின்பற்றலன்றது தான் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். என்ன குறிப்பிட்ட குற்றச்சாட்டு என்னன்றது தெரியல. ஐஆர்இடிஏ குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இன்றைக்கி இன்ட்ராடேயில் 6% அதிகரித்தது. அவங்க Q3 பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லியிருப்பது, லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸுடைய வளர்ச்சி இயர் ஆன் இயர் 41% அதிகரிச்சிருக்கு, 17,236 கோடி ரூபாய். சாங்ஷன்ட் லோன்ஸுடைய எண்ணிக்கை 31,087 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 129% அதிகரிச்சிருக்கு. எஸ்காட்ச் குபூட்டா டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. டிராக்டர் ஒட்டுமொத்த சேல்ஸ் 5,472, இயர் ஆன் இயர் 11% விழுந்திருக்கு. ஏற்றுமதி மட்டும் பார்க்கும்போது 456, இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. பஜாஜ் ஆட்டோ டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 3,23,000 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 1% விழுந்திருக்கு. ஏப்ரலிருந்து டிசம்பர் காலகட்டம் பார்க்கும்போது 35,48,000 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. அதே கால அளவு போன வருடத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 8% அதிகரிச்சிருக்கு. சவுத் வெஸ்ட் பினக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் இன்னைக்கு இன்ட்ராடேயில் 10% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து. மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் 158 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் இது. பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. யாருடன்? ZWork மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பிரைவேட் லிமிடெடுடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். அதில் 50% ZWork கைவசமும், 45% பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் கைவசமும், மீதி 5% அதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. யார் இருந்துன்னு சொல்லலை. எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்? சோலார் மாடியூல்ஸ் உற்பத்தி மற்றும் விற்பனைக்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்கிறாங்க பென்னார் இண்டஸ்ட்ரீஸ். என்சிசி லிமிடெட் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. டிசம்பர் மாதத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனி கிட்ட கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு 350 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட. அந்த கம்பெனியுடைய பேர் என்னன்றது வெளியிடலை. SJVN இன்னைக்கு இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இன்ட்ராடேயில் 8% அதிகரித்தது. கம்பெனி பீகாரில் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. அதனால் பீகார் அரசுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்காங்க. 5,600 கோடி ரூபாய் முதலீடு செய்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில்.
டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஜனவரி 9ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும். டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 17ஆம் தேதி. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 69,768 வாகனங்கள். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 16% அதிகரிச்சிருக்கு. இதில் எக்ஸ்போர்ட்ஸும் அடங்கும். JSW மோட்டார் இந்தியா சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. டிசம்பர் மாதத்திற்குரியது 7,500 வாகனங்கள் விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 55% அதிகரிச்சிருக்கு. சன் ஃபார்மா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், 100% ஸ்டேக் அவங்களுடைய ஜாப்பனீஸ் சப்சிடி நிறுவனத்தில் விற்பனை செய்ய இருக்கிறாங்க. இதற்காக ஜாசா இண்டஸ்ட்ரியல் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. எம்கே குளோபல் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி மற்றும் பஜாஜ் ஆட்டோடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோடைய ரேட்டிங் முன்ன இருந்தது செல், அப்கிரேடுக்கு பிறகு ஆடாக மாற்றியிருக்கிறாங்க. கொடுத்துருக்கிற டார்கெட் 9,500, தற்போதைய லெவலிருந்து 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு ரேட்டிங்கை முன்னே கொடுத்துருந்தது ஆட், இப்போ கொடுத்துருப்பது பை ரேட்டிங். டார்கெட் 2,800, முன்னே சொல்லியிருந்தது 2,600, தற்போதைய லெவலிருந்து 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹீரோ மோட்டார் காப்புக்கு தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எம்கே குளோபல் ரிசர்ச். ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்னே சொன்னது 6,200, இப்போ சொல்லியிருப்பது 5,600, தற்போதைய லெவலிருந்து 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. விஏடெக் வபாக் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 145 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது. சிஎன்பிசி டிவி 18 ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. 2025 எந்த செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. யாருடனான இந்த கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க? ஃபண்ட் மேனேஜர்ஸ், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் மற்றும் மார்க்கெட் டீலர்ஸ் இடையே அவங்க அந்த கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. எந்தெந்த செக்டரில் முதலீடு பண்ணலாம் அந்த பட்டியலில் 4 சொல்லியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல்ஸில் வந்திருக்கிறது 33.9% ஆட்கள் அந்த அந்த கருத்து கணிப்பில் இருந்தவங்க ஃபினான்ஷியல்ஸில் கவனம் செலுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. டெக் செக்டரில் 16% கவனம் செலுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார்மாவில் 13%, கேபிட்டல் குட்ஸில் 10% கவனம் செலுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பில். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.